கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்கும் வீராணம் ஏரி நீரின்றி வறண்டு போய் பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் இணைந்திருக்கிறார். செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறீங்க. ஏரி வறண்டு கிடப்பதை காண முடிகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன இது குறித்து? சோழர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட இந்த வீராணம் ஏரியை நம்பி காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் வட்டத்தில் கிட்டத்தட்ட 44,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசனம் பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை குடிநீருக்காக அதிமுக ஆட்சியில் கடந்து அந்த வீராணம் ஏரியிலிருந்து 1000 கோடி ரூபாய் செலவு செய்து தண்ணீரை கொண்டு செல்லும் புதிய வீராணம் திட்டமும் கொண்டு வரப்பட்டது. ஒரு வினாடிக்கு 77 கனஅடி தண்ணீர் அந்த வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து குடிநீராக பயன்படுத்தப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஏரி தற்போது வறண்டு கிடக்கும் காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. 3 போகம், குறிப்பாக அந்த காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் வட்டத்தில் இந்த வீராணம் ஏரி நம்பி 3 போகம், அதாவது குறிப்பாக குறுவை, சம்பா, அதன் பிறகு தாளடி என்று சொல்வார்கள், சிலர் நவரை என்று சொல்வார்கள். இப்படி 3 போகம் விளையும் இந்த பகுதி தற்போது வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. இதற்கு முக்கியமான சொல்லப்படும் காரணம் சரியான மழை இல்லாதது மட்டுமல்லாமல் ஏரியை சுற்றி வரத்து வாய்க்கால்கள் சரியாக இல்லாத காரணத்தினாலும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியை குறிப்பாக அதிக தண்ணீரை சேமிக்கும் அளவுக்கு ஏரியின் நீர்மட்டம் குறைந்து விட்டதாகவும் விவசாயிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதே சமயத்தில் இங்கிருந்து தண்ணீரை கொண்டு சென்று சென்னை குடிநீருக்காக பயன்படுத்தும் சென்னை குடிநீர் நிர்வாகம் இதற்கு தனியாக ராயல்டி கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏரியை பராமரிப்பதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் வைக்கிறார்கள். இப்படி எதுவுமே இல்லாத இந்த சமயத்தில் ஏரி வறண்டு கிடக்கும் காட்சியின் காரணமாக அங்கிருக்கும் பறவைகள் அலையும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அதேபோல் கால்நடைகள் தண்ணீருக்காக அலையும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றால் இந்த ஏரியின் நிலைமை இன்னும் மோசமாக போகும். அது பாலைவனம் போல் வெடித்து சிதறும் அளவிற்கு அந்த பூமி தற்போது காய்ந்து கிடக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே இனி வரும் காலங்களில் நீரை சேமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த ஏரியை நம்பி அதன் சுற்று வட்டார பகுதியில் சின்ன சின்ன ஏரிகள் என நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருக்கு. அந்த ஏரிகள் எல்லாம் பராமரிப்புக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இனியாவது நாம் இந்த தண்ணீரை சேமிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கடலூர் மாவட்டத்தில் தானே புயல் சமயத்தில் கிட்டத்தட்ட 3 கோடியிலிருந்து 5 கோடி மரங்கள் அழிந்து போயிருக்கிறது. இதன் காரணமாகவும் மழை அளவு குறைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே மரம் வளர்ப்பதற்கும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோளாக இருக்கிறது. இப்படி இந்த பிரதான ஏரி மட்டுமல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 228 ஏரிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் இதே போல் பாலைவனம் போல் காட்சியளிப்பது ஒட்டுமொத்த விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய பேரிடியாக உள்ளது. எனவே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இந்த ஏரிகளை பராமரிப்பது மட்டுமல்லாமல் மரங்களை அதிகமாக கொண்டு வர வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் அழிந்து போன மரங்களை மீண்டும் வளர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சாலை திட்டத்திற்காக பல ஆயிரம் கோடி செய்யும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மரம் வளர்ப்பதற்காக திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இதன் மூலியமாக அந்த பகுதி விவசாயிகள் வேண்டுகோள் வைக்கிறார்கள். தற்போது கடலூர் மாவட்டம் முழுவதுமாக இதே நிலைமைதான் பல இடங்களில் நிலவுகிறது. இதன் காட்சி மூலமாக வெளிவருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.